1991 ராஜகோபுரம் புதிதாக எழுப்பப்பட்டது. இது 66 அடி உயரத்தில் 5 நிலைகளோடு கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறது. நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் இந்த கோபுரத்தை அணி செய்கின்றன. அம்மன் கோபுரம் தெற்கு நோக்கி இருக்கிறது. இதை வழிபட்டு உள்ளே நுழைந்தால் நம் கண்களுக்கு ஒரு பெரிய சிற்ப கலை கூடம் தென்படுகிறது. உள்ள போறோம், முகமண்டபம். அப்படி முகமண்டபத்துல நின்று திரும்பி பார்க்கிறோம். முகமண்டபத்தின் எதிர்த்தாப்புல உள்ள திருச்சுற்று மாளிகை பத்தியில் பெரிய அளவில் சிற்பங்கள் அணிவகுத்து காணப்படுகின்றன. முதல் தூணுல மேல் திசை நோக்கி வல்லவை கணபதி 10 கைகளோடு வல்லவையை தொடை மீது அமர்த்தி இடக்கையால் அணைத்தபடி காட்சி தருகிறார். வல்லவையின் இடக்கையில் மலர் உள்ளது. வல்லவையின் வலக்கை கணபதியின் இடையை பற்றி இருக்கிறது. அழகான மூஷிக வாகனம் இவர்களை தாங்கி நிற்கிறது. இந்த முன்பக்கத்திலே உள்ள வடதிசை தூணில 12 கைகளோடு ஆயுதம் ஏந்தி மயில் மேல் அமர்ந்த ஆறுமுக பெருமான் முன்முகம் 3 மட்டும் காட்டி அருள் புரிகிறார். பின்முகம் பின்னாலே இருக்கு, நமக்கு தெரியல. ஆறுமுக பெருமானுக்கு இடது பக்கம் மான், மடு, வில், அம்பு தாங்கி சிவபெருமான் போர்க்கோலத்தில் காட்சி அளிக்கிறார். சிவனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற தூணில அம்பாள் பார்வதி போர்க்கோலத்தில் அங்குசம், பாசம், அம்பு, வில் தாங்கி அற்புத காட்சி அளிக்கிறாள். மீனாட்சி கைலாசத்துக்கு போனது நினைப்புக்கு வருது. உடம்பு 3 வளைவுகளாக தெரிய அன்னை திரிபங்கியாய் தோன்றுகிறாள். அதுக்கு அடுத்த தூணில ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி. இடது கால முயலகன் மேல வச்சிருக்கார். வலது காலை உயர்த்துகிறார். 8 கைகளிலும் ஆயுதமேந்தி காட்சி அளிக்கிறார். அவருக்கு வலது பக்கம் அன்புமிக்க காரைக்காலம்மை காட்சி அளிக்கிறார். தளர்ந்த உடல், தள்ளாடும் திருவடிகள், எலும்பு வடிவம், இன்தமிழ் பாடும் திருவாய், விலா எலும்புகள் வெளியில் தோன்ற அந்த அன்னை அன்பு வடிவாய் ஆண்டவனுக்கு அருகில் நிற்கிறாள். இந்த பேய் வடிவத்துக்கு அருகில் குடமுழா வாசிக்கும் சண்டி. கீழ் வரிசையில் மத்தளம் வாசிக்கும் நந்தி ஆகியோர் இருக்கிறார்கள். இந்த தூணிலே தட்டினால் சப்தஸ்வரங்கள் வருவதாக கூறப்படுகிறது.
இந்த ஊர்த்துவ தாண்டவ மூர்த்திக்கு இடது பக்கத்தில ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் உமையவளும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நந்தியின் வாலை ஒரு மறவன் பிடித்திருக்கிறான். இவருக்கு எதிரில் ஆலங்காட்டு காளி அற்புத தாண்டவம் ஆடுகிறாள். எட்டு கைகளில் ஆயுதமேந்திய காளி வடக்கு நோக்கி ஆடுகிறாள். இந்த காளிய ஒரு பக்கத்துல பார்த்தா முகத்துல கோபம் தெரியுது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா அவ முகத்துல நாணம் தெரிகிறது. ஆடும் காளியின் வலது பக்கத்திலே தென்திசை தூணில் மீனாட்சி கல்யாணம் மிக அழகாய் நடக்கிறது. சங்கு சக்கரம் ஏந்திய திருமால் தன் தங்கையை தாரை வார்த்து கொடுக்கிறார். பிரம்மா தீ வளர்க்கிறார். பின்னணியில் மதுரைக்குரிய தலமரமான கடம்பமரம் காட்சியளிக்கிறது. அதுக்கு பக்கத்துல இன்னும் போனால் வல்லவை கணபதிக்கு அருகிலே 6 கைகளில் ஆயுதமேந்திய அன்னை பராசக்தி கிளியோடு காட்சியளிக்கிறார். முகமண்டபத்தின் முன்வரிசை தூண்களில் தென்திசை தூணில் மிக நல்ல வீணை தடவி என்று சம்பந்தர் பாடிய சிவபெருமான் வீணையேந்தி காட்சியளிக்கிறார். 8 தோள்கள் மழு, மான், கத்தி, உடுக்கை, அக்கமாலை, சுவடி, இசைக்கோல், வீணை ஆகியவற்றை ஏந்தி இடக்காலை பின்வைத்து வலக்காலை முன்வைத்து பேரழகோடு ஆடுகிறார். ஒரு பாம்பு இந்த வீணையை தாங்கி பார்க்கிறது. தென்கிழக்கு தூணில் 8 கைகளுடைய உக்கிரமூர்த்தி சூலமும் பாம்பும் ஏந்தி காட்சியளிக்கிறார். அவர் கையில பாம்பு படமெடுத்து ஆடுகிறது. கொடிய ஆயுதங்களோடும் சினத்தோடும் சீற்றத்தோடும் இவர் காணப்படுகிறார். கல்லில எத்தனை உணர்ச்சிகளை காட்டலாம். யாராவது கேட்டா நேமங்கோயிலுக்கு அழைத்து வாருங்கள், இந்த சிற்பங்களை காட்டுங்கள். உக்கரமூர்த்திக்கு எதிர்த்தாப்புல 6 கைகளில் ஆயுதம் ஏந்தி அன்னை உக்கர சக்தி
பெண் தெய்வமாய் நிற்கிறாள். திருச்சுற்று மாளிகைப்பற்றி 4வது தூணில 8 தோள் கொண்ட அர்ஜுனி வீரபத்திரரும் அவருக்கு பக்கத்திலே 8 தோள் கொண்ட காளி மாதாவும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கிறார்கள். வடக்கே உள்ள பெரிய தூணில் மார்க்கண்டேயனுக்காக காலனை உதைத்த கால சம்ஹார மூர்த்தி காட்சியளிக்கிறார். இது ஒரு அற்புதமான சிற்ப தொகுப்பு. மார்க்கண்டேயர், சிவபெருமான், காலன், அந்த எரும மாடு எல்லாம் அற்புதமா தெரியுது. காலன் முகத்திலே பயம் தெரியுது. எரும மாட்டினுடைய முன் கால்கள்ல தடுமாற்றம் தெரியுது. சிவபெருமான் முகத்திலே சீற்றம் தெரியுது. மார்க்கண்டேயர் முகத்திலே பக்தி தெரியுது. எல்லாம் கல்லில் வடிக்கப்பட்ட கலையாக உள்ளன. இந்த பாசக்கயிறு ஒண்ணு இருக்கே, இந்த யமன் போட்டாம் பாருங்க பாசக்கயிறு, அது கிட்டத்தட்ட 2 மீட்டர் நீளத்துக்கு கல்லில் வடிக்க பெற்ற கயிறு போலவே காட்சியளிக்கிறது. இதற்கு மேல் பக்க தூணில் 6 கைகளோடு வீணை மீட்டும் பெண் தெய்வம் அழகு காட்சி தருகிறது. முகமண்டபத்தின் தெற்கு பக்கத்தில் ரிஷவாரூடருக்கு அருகில் தக்க யாகத்தை அடித்த தக்க யாக சம்ஹார மூர்த்தி 10 கைகளோடும் ஆயுதங்களோடும் கால்களை வளைத்து ஆடும் நிலையில் காட்சியளிக்கிறார். முகமண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல ஆறுமுக பெருமானுக்கு பக்கத்தில் உள்ள தூணில் ஆவேசம் பொங்க 8 தோள்களில் ஆயுதம் தங்க உருண்டை விழிகள் உக்கிரம் காட்ட அன்னை உக்கிரகாளி நிற்பதை பார்க்கலாம். தென்புறத்திலே உள்ள திருச்சுற்று மாளிகையின் தென்திசை நோக்கி நிற்கிறாள் வில்லேந்திய அம்மன். இவள் பின்னழகும் முன்னழகும் பிரமிக்க வைக்கின்றன.
வடதிசை திருச்சுற்று மாளிகையின் 2வது தூணிலே கடைசி சிற்பமாக விதிதும்சர் நிற்கிறார். விதியை மாற்றும் ஆற்றல் உள்ளவர். 8 கரங்களில் ஆயுதமேந்தி அனல் கக்கும் கண்களோடு இவர் காட்சியளிக்கிறார். ஜெயங்கொண்ட சோழீசர் சந்நிதிக்குள்ளே இப்பொழுது நாம் நுழைகிறோம். இதுவரை நிறைய சிற்பங்கள் நம் கண்ணுக்கு விருந்தளித்தன. எல்லாம் மிகப்பெரிய சிற்பங்கள். ஜெயங்கொண்ட சோழீசர் சந்நிதி கிழக்கு நோக்கிய சந்நிதி. கருவறை சதுரமானது. வட்ட வடிவான ஆவுடையார், அதன் மேல் சிவலிங்க பெருமான் அழகாக காட்சியளிக்கிறார். கருவறைக்கு மேலே 3 தள விமானம் காட்சியளிக்கிறது. மகாமண்டபத்தின் வடதிசையில் நடராஜர் சபை இருக்கிறது. நடராஜர், சிவகாமி, மாணிக்க வாசகர் உலோக வடிவில் அழகாய் காட்சியளிக்கிறார்கள். திருச்சுற்று பக்கம் வந்தால் பத்தி தூண்களிலும் அணிவொட்டி கால்களிலும் 100கணக்கான சிற்பங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதையெல்லாம் முழுக்க சொல்ல வேண்டுமானால் 1000 நாக்குள்ள ஆதிசேஷன்தான் வர வேண்டும். தட்சிணாமூர்த்தி கொரடு மிக அற்புதமாய் காட்சியளிக்கிறது. தட்சிணாமூர்த்தி மோனத்திலே அமர்ந்து ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சோமாஸ்கந்தர் சந்நிதியிலே மேலே கஜலட்சுமி காட்சி தர பிரியா உடையுடன் சோமாஸ்கந்தர் அருள் புரிகிறார். இதுக்கு அடுத்த சந்நிதியிலே லிங்க வடிவில் மேலேஸ்வரர் வீற்றிருக்கிறார். இது பழைய மூர்த்தி. மேலேஸ்வரியோடும் இடம்புரி விநாயகர் தண்டபாணியோடும் இவர் காட்சியளிக்கிறார். இவருக்கு அருகில் ஜெயங்கொண்ட விநாயகர் கையிலே இனிப்பு மோதகம் தாங்கி நிற்கிறார். இது பிற்கால பாண்டியர் சிற்பமாகும். இதுக்கு அடுத்து காசி விஸ்வநாதர் சந்நிதி. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, நந்தி, விநாயகர், விஷ்ணு, அதோட துர்கை எல்லாரையும் பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து முருகன் சந்நிதியில் வில்லேந்திய வேலரை காண்கிறோம். வேலேந்திய பெருமான் இங்கே வில்லேந்தி அழகு காட்சி அளிக்கிறார். ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தாப்புல அந்த மூலையிலே உள்ள நேமங்காளி. நேமங்கோயிலின் சிறப்புகளில் குறிப்பிடத்தக்கவள் இந்த நேமங்காளி. அடங்காத பெண்களை நேமங்காளி என்று அழைக்கும் பழக்கம் செட்டி நாட்டிலே உண்டு. இந்த காளியின் சந்நிதி உருவமின்றி சக்தி பீடமாக மேற்குப்புற வெளிமதில் சுவற்றின் பின்புறம் அமைக்கப்பட்டு உள்ளது. இக்காளியின் ஆயுதங்களான ஈட்டி, அரிவாள், திரிசூலம், ஆடைகள் உள்ள பேழை இதெல்லாம் முதல் பிரகாரத்திலே இருக்கிற துவாரத்துக்கு கீழே வைக்கப்பட்டு உள்ளன. இந்த வெளிப்புறத்திலே இருக்கு பாருங்க பீடம், அதுக்கு பக்கத்திலே உச்சி வேளையிலும் இரவிலும் பெண்களும் குழந்தைகளும் வருவது கிடையாது. தீபாவளி அன்னைக்கு இவளுக்கு மஞ்சள் சிவப்பு பாவாடை பீடத்தில் சாத்தப்படும். சிவராத்திரி அன்னைக்கு நவதானியம் அவித்து பச்சிடை பரப்பி வழிபாடு நடக்கும். பொங்கல் நாளில் பொங்கல் வைப்பதுண்டு, கிடாய் வெட்டுவதும் உண்டு. வடக்கு திசையிலே தனி சந்நிதியில் சண்டீசர் மிக பழமையான சிலை வடிவில் காட்சியளிக்கிறார். வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் வாகனத்தோடு பைரவர் சூலமும் கபாலமும் ஏந்தி காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தில்
முகமண்டபத்தின் வடக்கு திசையில் அம்மன் சந்நிதி அமைந்துள்ளது. சதுர வடிவ கருவறையில் தாமரை பீடத்தில் 2 கைகளோடு அன்னை சௌந்தரநாயகி தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறாள். பழைய சிவாலயத்தில் இருந்த அம்மன் இப்பொழுது சந்நிதியின் மேல் திசையில் வைக்கப்பட்டிருக்கிறாள். அம்மன் கோயில் விமானம் வெள்ளை கற்களால் கட்டப்பெற்று உள்ளது. வெளியிலே சோழகுல ஊரணி, சோழகுல விநாயகர், செட்டி ஊரணி எல்லாம் காணப்படுகின்றன. கோயிலுக்கு எதிரிலே அழகான நகர விடுதி அமைந்திருக்கிறது. இந்த ஊருக்கு வடக்கிலே அழகுநாச்சியம்மன் கோயில் இருக்கிறது. இந்த கோயில் 18ஆம் நூற்றாண்டில் நகரத்தார்களால் கட்டப்பெற்றது. இங்கே இருந்த பழைய கோயில் சிதிலமடைந்து விட்டது. அதனாலே நகரத்தார்கள் பின்னாலே கட்டினார்கள். கருவறையில் அம்மன் செவ்வக பீடத்தில் அமர்ந்து வலக்காலை குத்திட்டு இடக்காலால் அசுரனை மிதித்தபடி வீர காட்சி அளிக்கிறார். ஊருக்கு வடக்கிலே ஆத்தி மரத்தடியில் பீடத்தில் நொண்டிக்கருப்பர் இருக்கிறார். இவருக்கு வடிவமாக அடையாளமாக அரிவாள்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றன. நொண்டிக்கருப்பருக்கு வடபுறம் உள்ள பீடத்தில் பச்சிலை நாச்சி அம்மன் வழிபடப் பெறுகிறாள். ஊருக்கு மேற்கிலே ஒரு கோயில் இருக்கிறது. வெயிலுகந்த விநாயகர்னா அந்த கோயில் பெருமானுக்கு பெயர். 3 பிள்ளையார்கள் இருக்கிறார்கள். விமானமில்லாத கோயில். பெருமான் பாடல் பெற்ற விநாயகர். அவருக்கு வெயில் உகந்த விநாயகர்னு பேர். செட்டிநாட்டு வரகவியான பாடுவார் முத்தப்ப செட்டியார் பாடல் பெற்றது நேமங்கோயில். ஜெயங்கொண்ட சோழீசரையும் சௌந்தர நாயகியையும் வணங்கி வழிபட்டால் செல்வ நலம் சேரும் திருப்பணிகள் செய்திடலாம். நெஞ்சம் மகிழ ஈசனையே நினைவில் வைத்து வாருங்கள். நேமங்கோயில் சோழீசர் நேரில் வருவார் பாருங்கள்.